2, 3 நாளாவே பெரிய அளவுல மத்திய கிழக்கு வளைகுடா எல்லா நாடுகளும் இஸ்ரேல பார்த்து சொன்னது ஒண்ணே ஒண்ணுதான். என்ன அப்டின்னா, "ரஃபால நீ பெருசா சேட்டைய ஆரம்பிச்ச அப்டின்னா, விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும்" அப்டின்னு தான் சொன்னாங்க. காரணம் என்ன அப்டின்னா, காசா ஸ்ட்ரிப்போட மத்த பகுதிகள்ல இஸ்ரேல் எப்படி தாக்குதல் நடத்துச்சோ, அதே போல ஒரு வீரியமான தாக்குதல ரஃபா பகுதிகள்லயும் மேற்கொள்ள இஸ்ரேல் தயாராயிருச்சு அப்படிங்கிற செய்தி தான். இது ரொம்ப பெரிய விஷயம். காரணம் என்ன அப்டின்னா, கான் யூனிஸ் பாதி வரையுமே பெரிய அளவு மக்களோட அடர்த்தி கிடையாது. மக்கள் அங்க பெருசா கிடையாது. எல்லாரும் ரஃபா பகுதிகள்ல தான் இருக்கார்கள். ரஃபா பகுதிகள்ல அப்படி ஒரு ஆப்பரேஷன் பண்ணும்போது, காசா ஸ்ட்ரிப்ல இவ்வளவு நாள் என்ன உயிரிழப்போ, அத காட்டிலும் ஜாஸ்தியாவே வரும் அப்படிங்கிறது தான் எல்லா நாடுகளோட அச்சம். கூட்டாளி அமெரிக்காவே சொன்னது என்ன அப்டின்னா, ரஃபா பகுதி தாக்குதல் அப்படிங்கிறது சாத்தியம் இல்ல. அதெல்லாம் உங்களோட திட்டமிடல். எங்களுக்கு தேவை அப்படிங்கிறது மக்கள வெளியேத்திட்டு செய்யி அப்படிங்கிறது தான். ரஃபா பகுதிகள்ல இருந்து மக்கள வெளியேத்துறது அவ்வளவு சுலபம் கிடையாது. இவர்கள் காட்டக்கூடிய திசைகள்ல அந்த மக்கள் பயணிக்க மாட்டாங்க. காரணம் அது எல்லை பகுதி. அந்த சைடும் பாயறக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அப்படி பாய்ஞ்சு போகும்போது கூட்டத்தோட கூட்டமா ஹமாஸ் இயக்கம் இஸ்ரேல்ல இருந்து பிடிச்சிட்டு போன ஆட்கள் எல்லா பையிலயும் தூக்கிட்டாங்க. போய் ஏதாச்சும் ஒரு டனல் கட்டி உட்காந்துட்டாங்கன்னா, ஒண்ணும் பண்ண முடியாது. இதெல்லாம் நடக்கறக்கு முன்னாடி பெரிய உயிரிழப்புகள சந்திக்க வேண்டியது வரும். மத்திய கிழக்கு நாடுகள்லாம் சும்மா இருக்க முடியுமா? அதுக்கப்புறம் சும்மா இருக்க முடியுமாங்கிறது மிகப்பெரிய கேள்வி. இப்படி 2 நாள் பெரிய புயல கிளப்பி விட்டு, 3வது நாள் தாக்குதல இஸ்ரேல் ஆரம்பிச்சிருச்சு. இந்த தாக்குதல் அப்படிங்கிறது குறி வச்சு தாக்குதல். ஏன் அப்படின்னா, பெரிய அளவுல பணைய கைதிகள மீட்டுட்டு வரக்கூடிய ஆப்பரேஷனை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டாங்க. ரஃபா பகுதி அடர்த்தியான பகுதிக்குள்ளேயே. ஆனா, இந்த தாக்குதல்ல 100க்கும் மேற்பட்டவர்கள் பலி. இம்மீடியட்டா வரக்கூடிய செய்தி. இம்மீடியட்டா ஃபிளாஷ் ஆன செய்தி. அப்ப எண்ணிக்கை ஜாஸ்தியாகும். இஸ்ரேல பொறுத்தவரை, ஆமா 100க்கும் மேற்பட்டவர்கள் பலி. எல்லா பேரும் ஹமாஸ் போராளிக தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கைதிகள், அந்த பிடிச்சு வச்சப்பட்ட கைதிகள சுத்தி பாதுகாப்புக்கு இருந்த ஆட்கள தான் நாங்க குறி வச்சு போட்டு தள்ளினோம் அப்படின்னு, இதுல பெரிய அளவு தாக்குதல். காரணம் என்னன்னா, விமானப்படை, பீரங்கிப் படை 2மே பெரிய அளவு தங்களோட முழு வேகத்தையும் அந்த பகுதிய நோக்கி தாக்குதல் பண்ணியிருக்காங்க. ஏறக்குறைய எல்லா கட்டடங்களும் சிதற அடிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, விமான தாக்குதல் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பீரங்கி தாக்குதல். இது 2யும் சமாளிக்கிறக்குள்ளயுமே உயிர் சேதம் அப்படிங்கிறது, இந்த பக்கம் ஹமாஸ் போராளிகள் பக்கம் கணிசமா இருக்கும். அதுக்கு நடுவுல இவர்களோட ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ உள்ள அனுப்பி, இந்த கைதிகள மீட்டுட்டு வந்திருக்காங்க. ரொம்ப பத்திரமா. எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தா 2 நபர்கள் தான். ஆனா, இவ்வளவு நெருக்கமான ரஃபா பகுதிய தாக்குதல் நடத்தப் போறார்கள் அப்படின்னு தெரிஞ்சு, எவ்வளவு உஷாரா ஹமாஸ் இயக்கம் இருந்திருக்கும் அப்படிங்கிறது கேட்கவே தேவையில்ல. அதி உச்ச உஷார் தான். ஆனா, அந்த உஷார் நிலை இருந்தாலும், களத்துல இருந்து அக்யூரேட்டா தகவல் கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல 2 நபர்கள் இருக்கார்கள் அப்படிங்கிறது தான். அந்த 2 நபர்கள சுத்தி இவ்வளவு இடங்கள், இவர்கள சுற்று ஆட்கள் இருக்கார்கள் அப்படிங்கிற தகவல் ரொம்ப துல்லியமா கிடைச்சு, அந்த தகவல மையமா வச்சு தான் ரஃபா பகுதிகளோட தாக்குதலுக்கே ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டிருக்காங்க. அந்த தாக்குதல் முதல் தாக்குதலே பெரும் தாக்குதல். ஏன் அப்படின்னா, சுத்தி எல்லா கட்டடத்தையும் அடிக்கிறது. விமான தாக்குதல், பீரங்கி தாக்குதல். அதுலருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. ஆனா, மையப்பகுதியில இருக்கக்கூடிய இந்த கட்டடத்த மட்டும் டாஸ்க் ஃபோர்ஸ் மூலியமா சிதறடிக்கிறது. அப்பதான் ஆட்கள பத்திரமா மீட்க முடியும். இந்த மாரி நல்ல ஒரு துல்லிய தாக்குதல். இதுக்கு முதல் காரணம் களத்துல இருந்து தகவல். அந்த அளவுக்கு அங்கேயும் கோட்டைகள் இருக்கு. அது காலங்காலமா பெரிய வலைப்பின்னல் இஸ்ரேல் உளவுத்துறைக்கு இருக்கு. அத அத்துறது அப்படிங்கிறது சாமானியம் கிடையாது. அதோட விளைவ தான் இன்னைக்கு ஹமாஸ் இயக்கம் சந்திச்சிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்படி ரஃபா பகுதியில தொட்டதுக்கு அப்புறம் சும்மா இருக்க மாட்டார்கள். ரஃபா பகுதிகள்ல மீண்டும் பல தாக்குதல் இஸ்ரேல் நடத்தும் அப்படிங்கிறதா. காரணம், இஸ்ரேலோட அரசு தலைமைக்கு இந்த இடத்துல குறிப்பிடத்தகுந்த வெற்றிய குடுக்கல அப்படின்னா, இப்ப வார் கேபினெட்ல இருக்கக்கூடிய யாருக்கும் இஸ்ரேல்ல எதிர்காலம் கிடையாது. அதனால அவர்கள் இறுதி வரை போராடுற ஒரு முடிவுக்கு வந்துட்டார்கள். அதோட ஒரு ஆரம்பம் தான் ரஃபா பகுதிகள்ல கை வச்சது.